ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கான பதிவில் ஒரு 5 ஆம்பிளிஃபையர் ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல டீட்டெயில் உங்களுக்கு புரியும். இந்த ஆம்பிளிஃபையர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ரிமோட் கிட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ரிமோட் கிட்ட எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆப்டிக்கல் கோஆக்சல் ஏஆர்சி ஃபியூடெக் கிட் வந்து மெர்ஜ் பண்ணி நான் போட்டிருக்கேன். ப்ரோலாஜிக் 2 வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு செட்டப் வேணும்னா சொல்லுங்கள், ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதனோட ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரும். அதேமாரி வீடியோ பார்க்குற நண்பர்கள் யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ பார்ப்பாங்க, பார்த்துட்டு உடனே எனக்கு கால் பண்ணுவாங்க. உங்களோட யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோ பார்த்தேங்க, அந்த ஆம்பிளிஃபையர் என்ன ரேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா என்னால் தெளிவான விளக்கம் கொடுக்க முடியாது. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிட்டு சொன்னால் நான் ரேட்டு சொல்லலாம். இல்லை அப்படின்னா அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புனீங்க அப்படின்னா என்னால் ரேட்டு சொல்ல முடியும். இந்த மாதிரி வந்து நான் பொதுவாக நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா என்னால் பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நிறைய நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த பேக்கேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீடியமான ரேஞ்ச் இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து சவுண்டு ஜாஸ்தியாக இல்லாமல் கம்மியாக மீடியமாக இருக்கும். கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அதாவது வால்யூம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது வேறு மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு மீடியமாக வந்து கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஆடியோ, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10க்கு 10 10க்கு 15 அது வரையுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒரு மீடியம் ரேஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் செட்டப் வந்து நான் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட் இருக்குது. அதாவது டால்பி டிடிஎஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீகோடிங் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் டால்பி டிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வேறு ரகம். நம்ம மொபைலோ டிவியிலோ நம்ம வந்து ஒரு ஒரிஜினல் ட்ராக்கில் நம்ம ஒரு 5 மூவி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வேலை செய்யும். அதே மாதிரி நீங்கள் ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் செக் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ப்ரோலாஜிக் 2 பர்ஃபெக்டாக வேலை செய்யும். யூடியூப் சேனலில் நீங்கள் போயிட்டு நீங்கள் ப்ரோலாஜிக் 2 ஆடியோ டெஸ்டிங் மாதிரி யூடியூப் சேனலே 5.1 ட்ராக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போட்டு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக ப்ரோலாஜிக் 2 வேலை செய்யும். நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி நான் ஒரு மூவி பார்த்தேன். அதாவது என்னோடய மொபைலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.1 ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவி இருந்துச்சு. அதை போட்டு கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு 5.1 கேட்கும்போது எப்படி ஒரு சென்டர் வாய்ஸ் வருமோ அதுமாதிரி ப்ரோலாஜிக் 2 வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிச்சு. ஆல்ரெடி இந்த மாடல் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ போட்டேன். இந்த ஆம்ப் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நான் அனுப்புகிறேன். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா 5ம் ஒரு 10 இன்ச் ஆடியோ எக்ஸ் சப்வூஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இதிலிருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சார்ஜஸ் வரும். இதிலேருந்து எனக்கு கம்மியாக வேணாலும் அதுக்கு தகுந்த நம்ம பண்ணிக்கலாம். கம்மியாக பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீக்கரோட குவாலிட்டி குறைச்சி நம்ம போட்டு பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த ஸ்பீக்கர் எடுத்துட்டிங்க அப்படின்னா 6 இன்ச் ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊஃபராக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, நிறைய டைப்பில் ஸ்பீக்கர்லாம் இருக்குது. நம்ம பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட் தகுந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிளிஃபையர் நம்ம பண்ணி கொடுத்துரும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி சிங்கிள் கிராஸ் தான் இருக்கும். சைடில் டியூட்டர் வந்துடும். ஒவ்வொரு டைம் ஒரு மாதிரி ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா நம்ம ரெடிமேடாக மார்க்கெட்டில் கடையில் விற்கிற பாக்ஸ் தான் வாங்கியிருக்கிறோம். ஏன்னா இது கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளாக இருக்கும். இதுவே நம்ம ஆர்டர் சொல்லி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா MDFL தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஒயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மீட்டர் ஒயர் இதில் நான் கொடுத்துருவேன். ஸ்பீக்கர் மாட்டுறதுக்கு உண்டான கிளாம்பும் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். இந்த கிளாம்பு பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்னஸாக தான் இருக்கும், வெயிட் தாங்கும், நல்லாவே இருக்கும். இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் லெஃப்ட் ரைட்டுக்கு எந்த ஸ்பீக்கர் போடலாம், சரௌண்டுக்கு எந்த ஸ்பீக்கர் போடலாம், சென்டருக்கு என்ன போடலாம்னு சொல்லி நான் வந்து எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் அப்படியே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். அடுத்தது சப்வூஃபர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆடியோ எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு சப்வூஃபர். மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட அதாவது இந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, இந்த சர்க்கிள் சைஸுக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் பெருசாகவே இருக்கும். அதை நான் ஃபிட்டிங் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் ஒரே ஆள் அப்படின்னால ஃபிட்டிங் பண்ணும்போது வீடியோ எடுத்து என்னால் போட முடியல. அதனால் ஃபிட்டிங் பண்ணிட்டேன். சப்வூஃபர் பார்த்திங்க அப்படின்னா அதுவும் MDF தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கிறேன். சப்வூஃபர் பாருங்கள், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஆடியோ எக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 மாதிரியே இருக்கும். ஓகேங்களா, ஆனால் வந்து 90ல் சில்வர் வந்துச்சு பார்த்திங்கன்னா அதே டைப்பில் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலு, நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேஸ் பஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதாவது ஸ்மூத்தாக இருக்குங்க. அதாவது இந்த செட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைல்டாக இருக்கும், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, ஹெவியாக சவுண்டு வச்சு கேட்குறவங்களுக்கு இது செட் ஆகுது, நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். எனக்கு மீடியமாக தான் போதும், ஒரு 10 15 ரூம்லாம் வந்து போதும் அப்படின்னா இது தாராளமாக போதும்.
ஏன்னா இந்த மாதிரி கேட்டதா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எவ்வளோ செட்டு செஞ்சு கொடுத்துருக்குங்க நிறைய பேத்துக்கு. ஆனால் எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லோ வாட்டேஜில் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஹெவி வாட்டேஜ் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒரு 5 பாட்டு கேட்கலாம், ஒரு 10 பாட்டு கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு லோ வாட்டேஜில் வச்சு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா பாட்டு கேட்டுகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா வாட்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா வால்யூம் வரும். இந்த மாதிரி லோ வாய்ஸில் கேட்கும்போது எல்லாமே தனித்தனியாக நம்மளுக்கு தெரியும். சரௌண்டு தனியாக, சென்டர் தனியாக, சரௌண்டு லெஃப்ட் ரைட் தனியாக, எல்லாமே தனித்தனியாக தெரியும். ஹெவியாக பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே பாடும்போது உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு ஃபீல் பண்ண முடியாது. அது மாதிரி அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ஹெவி பண்ணுறேன், நானும் பண்ணித்தரேன், நான் இல்லைன்னா சொல்ல கிடையாது. இருந்தாலும் அந்த கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த நான் பண்ணி கொடுத்துட்றேன். என்னெல்லாம் கேட்டால் அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு 2030, 2050, 7265 சப்புக்கு மட்டும் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணி பயன்படுத்தும் போது பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஆடியோ. ஓகேங்களா? அதுதான் என்னோடய சாய்ஸ். அதாவது என்னோடய சாய்ஸில் செட்டு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா யாரும் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது பிடிக்கிறதே இல்லை, யாருக்கும் பிடிக்கிறதில்ல. நான் நிறைய இதில் பார்த்துட்டேன். ஏன்னா வால்யூம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரையும் சவுண்டு வச்சேன்னா 4 ஊருக்கு 10 ஊருக்கு தள்ளி கேட்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு பாட்டு கேட்குறேன் அப்படின்னா அது ஒரு நாள் ஃபுல்லாக கேட்குற மாதிரி தான் நான் வந்து பாட்டு, அதுதான் பாட்டு. அடுத்து எடுத்திங்கன்னா இது வந்து சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது லெஃப்ட் ரைட்டுக்கு ஒரு மாதிரியும் சரௌண்டுக்கும் சென்டருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நான் போட்டிருப்பேன். சரௌண்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ரேஞ்சு மல்டிசோனிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் நல்லாயிருக்கும். மெயினாக இந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டிங்க அப்படின்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கரு. ஃப்ரண்ட்டு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆனால் உள்ளே இருக்கிற காயிலோ இல்லை வந்து மேக்னெட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 8 இன்ச்சுக்கு என்ன வருமோ அதே மாதிரி வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது என்னென்னா சப்வூஃபர் ரேட்டு வந்து கொஞ்சம் குறைக்கலாம். அப்புறம் இந்த சைடு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியில் வாங்கி போடலாம். ஓகேங்களா? அப்படி நம்ம கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம குறைக்கலாம். ஆனால் அது குறைக்கிறதுனால வந்து என்ன வரப்போகுது? ஒன்றும் கிடையாது. குவாலிட்டி நல்லா இருக்காக இந்த மாதிரி நான் வாங்கி போடுறேன். இல்லை எனக்கு ரேட்டு கம்மியால் தான் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி திங்ஸு நான் வாங்கி கொடுத்துறேன். அடுத்து ஆம்பிளிஃபையர்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இது முன்னாடியே நான் ரிவ்யூ போட்டது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டிகே 5 சேனல் போர்டு வந்து நான் யூஸ் பண்ணியிருப்பேன். 5 சேனலுக்கு சப்புக்கு 409 யூஸ் பண்ணியிருப்பேன். ரிமோட் கிட்டு அதில் அடுத்து பேக் சைடில் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து HDMI ARC வரும். ஓகேங்களா? ARC கோஆக்சல் ஆப்டிக்கல் வரும். ஆக்ஸ் லைன் 3 வரும். அந்த சைடுன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்பீக்கரோட கனெக்ஷனு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு, கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சரௌண்டு. அந்த சைடு வந்து சப்வூஃபர் வந்து இந்த பக்கம், அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா சென்டருக்கு வர மாதிரி இருக்கும். ஒரு ஃபியூஸ் சொல்கிற வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபுல் செட்டப்பு. சென்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா டியூட்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக தேவையில்லை, இந்த டியூட்டர் கட்டிங் இருந்தது, நான் அதனால் அப்படியே போட்டுவிட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒயர் வந்து பார்த்திங்கன்னா 3 மீட்டர் இருக்கும். சப்வூஃபருக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 மீட்டர் ஒயர் வந்து பார்த்திங்கன்னா நான் அது வச்சுருக்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வீடு சைஸு பொறுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒயரை வந்து ஒரே ஒயராக வேணுனாலும் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது எனக்கு சரௌண்டுக்கு ஒரே லென்த் ஒயராக போடணுன்னா கூட நான் போட்டு கொடுத்துறேன். நான் நார்மலாக கொடுக்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 மீட்ரு. அதே மீறி எக்ஸஸாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் ஜாஸ்தி வரும். இதில் நான் யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்திங்க அப்படின்னா புல் ஸ்டோனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இந்த ஒயர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் அதிகம். நார்மலாக போடலாம், அது ரேட்டு கம்மியாக வரும். சரி, நம்ம பண்ணுறதோ பண்ணுறோம், தெளிவாக பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம பண்ணி கொடுத்துறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம், என்கிட்ட ஆம்பிளிஃபையர் வாங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் அப்படின்னா கண்டிப்பாக நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துறேன். என்னோடய சைடு தப்பாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் மேக்ஸிமம் நான் வாங்க மாட்டேன், ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துறேன். ஸ்பேருக்கு வந்து நீங்கள் தான் பே பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? அது என்னோடய சைடு கம்ப்ளைண்ட் தான், அது ஸ்பேர் வந்து நான் ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துறேன். வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆனால் அது நீங்கள் தான் பொறுப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப்பை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க. அவசரப்பட்டிங்கன்னா ஆகாது. ஏன்னா ஒவ்வொன்றும் தெளிவாக செக் பண்ணி தான் அனுப்புகிறேன். அதை மீறி ஏதாவது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஆகுது. இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் பார்சலில் போகிறேன். பார்சலில் போனோமோ பார்த்திங்க அப்படின்னா டேமேஜ் ஆயிடுச்சு, ஏதாவது தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையாகும் போது எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா ரெடி பண்ணி கொடுத்துறேன். ஓகேங்களா? வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து பக்காவாக பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். அதேமாரி டிரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகும்போது நான் ஒன்றுமே பண்ண முடியல. அதே மாதிரி பேக்கிங்குன்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போ வந்து
இது வந்து 8 mm திக்னஸில் இருக்க ஒரு தர்மோகோல்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் வந்து ஃபுல்லாகவே இது தான் யூஸ் பண்ணுறேன். ஆம்பிள்ஃபயருக்கு பொறுத்தவரையும் பபுள் சீட்டு ஒரு ரோல் கிட்டத்தட்ட ஒரு 3 இது சுற்றிட்டு, அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை சுற்றிட்டு சைடில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெர்மோகோல் வச்சு நான் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பேக்கிங் காஸ்ட் அதிகமாகிடுது. அட்டைப்பட்டியே பார்த்திங்கன்னா ஒரு இதுக்கு அட்டைப்பட்டியே பார்த்திங்கன்னா 30 ரூபா வந்துடுது. அதுக்கு இது மாதிரி அனுப்பும்போது பார்த்திங்கன்னா எனக்கு பேக்கிங்கே குறைஞ்சது ஒரு 500 ரூபா செலவாகிடுது. டைமிங், அதாவது ஒரு ஆம்ப்பு செய்கிறத விட இந்த பேக்கிங் பண்ணுற வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டி பிடிக்கணும். அது போய் நம்ம எடைக்கு போடும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு நம்மகிட்ட கம்மியாக வாங்குவாங்க. ஆனால் அவங்ககிட்ட போய் நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்டைப்பட்டி எடுத்து பேக் பண்ணி அனுப்புறது பார்த்திங்கன்னா வேலை ஜாஸ்தி. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 ஸ்பீக்கர் ஒரு பார்சலும், சப்வூஃபர் ஒரு பார்சலும், ஆம்ப் ஒரு பார்சலும், மொத்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு 3 யூனிட்டாக போகுது. அப்படின்னா இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு 2 வீலர் எடுத்து பார்ப்பேன். முடியல அப்படின்னா ஒரு ஆட்டோவில் தான் எடுத்துகிட்டு போகணும். ஆட்டோவில் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் ஒரு 200 300 போட்டுருவாங்க. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வரும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபுல் செட்டப் கொடுக்கும்போது எனக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக அவங்க ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். இதுலேருந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், எனக்கு எதாவது மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அது அடிஷ்னலாக தான் வரும். இப்போ இந்த ஒரு ஃபுல் யூனிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,000 வரும். உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் பண்ணணும்? ஏன்னா ஒரு ரிமோட் கிட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணணும் அப்படின்னா கம்மியெலாம் பண்ண முடியாதுங்க. எனக்கு ஒரு 15,000 பண்ணி கொடுங்க அப்படின்னா 15,000 பண்ண முடியாது. மெட்டீரியலே வாங்க முடியாது. ஏன்னா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனால் அது மாதிரி பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 23 to 25 ரூபா அதுக்கு கீழே பண்ணணும் நினச்சா ஸ்பீக்கர் எல்லாத்தையும் மாத்திரம் 4-5 ஸ்பீக்கர் போட்டு ஒரு 10 இன்ச் சப்வூஃபர் போடலாம். அந்த மாதிரி வந்து எல்லாமே சேஞ்சஸ் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் குவாலிட்டி வரும். அது நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.